சோறுடைத்த சோழ நாடு எனும் பெருமைக்குரிய மாவட்டம் தஞ்சை. உலகமே வியந்து பார்க்கும் ஆயிரங்காலத்து அதிசயங்களை தன்னுள் அடக்கி வானுயர்ந்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோவில். பொங்கிப் பெருகும் தன் வளமையை கொடையாய் தந்து பாய்ந்தோடுகிறது காவிரியாறு. தஞ்சை ஓவியங்கள், தலையாட்டி பொம்மைகள் என தனித்துவத்தோடு இசை, நாட்டியம், ஓவியம், சிற்பம் என கலைகளின் புகலிடமாக திகழும் மண் இது. தமிழினத்தை தலை நிமிரச் செய்த முத்தமிழ் அறிஞரை கொடையாக கொடுத்த மண். இந்த மண்ணுக்கு முத்தமிழ் அறிஞர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. அவர் வகுத்து தந்த கொள்கை பாதையில் நல்லாட்சி புரிந்து வரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தஞ்சை மண்ணுக்கு வாஞ்சையுடன் வரவேற்கிறோம். நாடு போற்றும் இந்த 4 ஆண்டு ஆட்சியில் மக்கள் பணி ஒன்றையே தன் ஒற்றை குறிக்கோளாய் கொண்டு ஆட்சி புரிந்து வரும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ள திட்டங்கள் ஒவ்வொன்றும் தமிழ் மக்கள் வாழ்வில் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. அத்தகு திட்டங்களால் தஞ்சை மாவட்டத்தில் பயனடைந்தோர் ஏராளம். குடும்ப தலைவிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் மாதம் தோறும் ரூபாய் 1000 பெறும் மகளிரின் எண்ணிக்கை 4,17,999. தாயுள்ளத்தோடு தீட்டிய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் பயன்பெறும் குழந்தைகள் 57,536. மகளிருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநர்களுக்குமான விடியல் பயண திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 22.40 கோடி முறை. மாணவிகளின் இடைநிற்றலை குறைத்து உயர்கல்விக்கு ஏணியாய் திகழும் புதுமை பெண் திட்டத்தில் மாதம் தோறும் 1000 ரூபாய் பெறும் மாணவிகள் 34,654. தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதம் தோறும் 1000 ரூபாய் பெறும் மாணவர்கள் 13,126. தமிழ் மாணவர்கள் தரணியில் வீறு நடை போட வழிகாட்டும் முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் வாயிலாக பயன்பெறும் மாணவ மாணவிகள் 1,46,585. மகளிரின் தன்னம்பிக்கைக்கு உறுதுணையாக நிற்கும் வகையில் 85,248 சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிருக்கு வழங்கப்பட்ட வங்கிக் கடன் உதவி ரூபாய் 5,065.76 கோடி. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ள விவசாயிகள் 2,56,618. ஊரக பகுதி ஏழைகளின் சொந்த வீட்டு கனவினை நிறைவேற்றும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் 6,500 நபர்கள் பயன். இவை மட்டுமல்ல, இந்த 4 ஆண்டு ஆட்சியில் சாலை பணிகள், குடிநீர் வசதிகள், தெரு விளக்குகள் உள்ளிட்ட 52,709 பணிகள் ரூபாய் 2,567 கோடியிலும், பட்டுக்கோட்டையில் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை கட்டடம், தஞ்சாவூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம், பூதலூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆய்வகம் உள்ளிட்ட 29 பணிகள் ரூபாய் 61.97 கோடியிலும், தொழில்நுட்ப கல்வித்துறை, அரசு மகளிர் மற்றும் ஆடவர் கலை கல்லூரிகளில் கூடுதல் வகுப்பறைகள் உள்ளிட்ட பணிகள் ரூபாய் 55.29 கோடியிலும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இப்படி எண்ணிலடங்கா திட்டங்களை முன்னெடுக்கும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய நாளில் ரூபாய் 28.32 கோடி மதிப்பீட்டில் தாராசுரம் பகுதியில் குடிநீர் விநியோகம் மேம்படுத்தும் பணி, ரூபாய் 9.23 கோடி மதிப்பீட்டில் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கான வெளிப்புற நோயாளிகளுக்கான மருத்துவ பிரிவு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு கட்டடம் கட்டும் பணி, ரூபாய் 5.95 கோடி மதிப்பீட்டில் பட்டுக்கோட்டை அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளி மாணவ மாணவியர் விடுதியில் புதிய கட்டடம் கட்டும் பணி உள்ளிட்ட 4,127 புதிய பணிகளுக்கு ரூபாய் 309 கோடியில் அடிக்கல் நாட்டுகிறார். ரூபாய் 54 கோடி செலவில் மணக்காடு ஊராட்சியில் மணக்காடு மங்களநாடு சாலை குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டுதல், ரூபாய் 45 கோடி செலவில் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் என ரூபாய் 326 கோடியில் 2,461 முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கிறார். இத்தோடு ரூபாய் 558 கோடியில் 2,25,383 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் என மொத்தமாக
ரூபாய் 1194 கோடி மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை தஞ்சை மாவட்டத்திற்கு வழங்கி சிறப்பிக்கிறார். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் எனும் புறநானூற்று பாடலுக்கேற்ப உன்னத பண்புடனே மக்களின் உயிராய் நின்று அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உயிர் மூச்சாய் கொண்டு செயல்படும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மக்கட்பணி என்றென்றும் தொடரட்டும். நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு.